இங்க ஒரு போட்டோகிராஃபர் நேச்சர்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்ப அந்த சாரி கட்டிட்டு நின்னுட்டு இருக்க நம்ம ஹீரோயினை பார்த்து இவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போக அவள நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிறான். சரி அவட்ட போய் பேசலாம் ட்ரை பண்ணும்போது அவ அங்க இருந்து கிளம்பில. இன்னொரு நாள் இதே மாதிரி எதாச்சியா ஹீரோயினை பாக்குறான். அவ ஃப்ரெண்டு கூட போகும்போது இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். அப்ப அவ வீடு வந்ததும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவ பேரை சொல்லி பாய் சொல்லிட்டு போக இவனும் அவளோட பேரை நோட் பண்ணிக்கிறான். வீட்டுக்குள்ள போன ஹீரோயின் அவ அண்ணனை பிடிச்சி கத்திட்டு இருக்கா. என்னன்னா ஹீரோயின் சோஷியல் மீடியால அவ சாரி கட்டி எடுத்த போட்டோஸ் எல்லாமே போஸ்ட் பண்றது வழக்கம் போல. அதை பார்த்து எவனோ கமெண்ட்ல தப்பு தப்பா போட அதுல டென்ஷனான அண்ணக்காரனும் அவ ஃப்ரெண்டும் கமெண்ட் பண்ணவன கண்டுபிடிச்சு பிறந்திருப்பானுங்க. இதனாலதான் ஹீரோயின் அவ அண்ணனை பிடிச்சி கத்திட்டு இருப்பா. இப்ப அந்த போட்டோகிராஃபர் ஹீரோயினோட பேரை வச்சு சர்ச் பண்ணி அவளோட ஐடியா கண்டுபிடிச்சு அவ போட்ட எல்லா போஸ்ட்டுக்கும் லைக் போட்டுட்டு இந்த மாதிரி நான் ஒரு போட்டோகிராஃபர் உங்களை மாடலா வச்சு ஒரு போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு விருப்பமான்னு கேட்டு ஒரு மெசேஜ் அனுப்ப ஹீரோயினும் அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு இடையில ஹீரோயின் போற எல்லா இடத்துக்கும் பின்னாடியே போய் அவளுக்கு தெரியாமலே அவள நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறான். ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வராதனால திரும்பவும் அவளுக்கு மெசேஜ் பண்றான். அவளும் சரி ஓகே நீ எடுத்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துவா உன் ஸ்கில்ல பாப்போம்னு சொல்லி ஒரு லொகேஷனுக்கு வர சொல்றா. அப்ப ரெண்டு பேரும் மீட் பண்ண ஹீரோயின் நேருக்கு நேரா பார்த்ததுல இவனுக்கு பேச்சே வர மாட்டேங்குது. ரொம்ப டிஸ்டர்பிங்காவே இருக்கான். சரின்னு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கும் போது ஹீரோயினோட அண்ணன் கிட்ட இருந்து கால் வர இவளுமே பாதியிலே போயிடுறா. அப்ப ஹீரோயின் மறுபடியும் கால் பண்ணி நேத்து சரியாவே பேச முடியல, மறுபடியும் மீட் பண்ணலாமா சேம் லொகேஷனுக்கு வர சொல்ல இவன் அங்க வந்து உட்கார்ந்திருக்கான். அப்ப ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வர அவளையே வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கான். அப்ப இன்னொரு அவளை இடிச்சிடறான். அது மட்டும் இல்லாம அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயும் அவளை பத்தி பேசி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாமே போட்டோகிராஃபர் நோட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டு ஹீரோயின் வெளியில போக ஹீரோயினை இடிச்சவன் மூஞ்சிலேயே சுடு தண்ணியை ஊத்திட்டு ஓடிறான். சரியான சைக்கோவா இருப்பான் போலங்க இவன். அப்ப ஹீரோயினும் போட்டோ ஷூட்டுக்கெல்லாம் ஓகே சொல்ல அவளை அழைச்சிட்டு போய் இவனுக்கு பிடிச்ச மாதிரியான சாரீஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து ஹீரோயினை கட்ட சொல்றான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆக ஒரு நாள் ஷூட் நடக்கிற இடத்துக்கு ஹீரோயினோட அண்ணன் வர அப்ப போட்டோகிராஃபர் ஹீரோயினுக்கு சாரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்றதை பார்த்துட்டு இவனுக்கு கோவம் வந்து அவனை அடிச்சிட்டு இனிமே என் தங்கச்சி பக்கமே நீ வரக்கூடாதுன்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போறான். இதெல்லாம் ஏத்துக்க முடியாத அந்த சைக்கோ பைய ஹீரோயின் போற இடத்துக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போய் திரும்ப போட்டோ ஷூட்டுக்கு வாங்க கூப்பிடுறான். அது மட்டும் இல்லாம அவன் அண்ணனையும் தப்பு தப்பா பேசுறான். இதுல கடுப்பான ஹீரோயினுமே அண்ணனுக்கு பிடிக்கல, சோ இனிமே நீ பக்கமே வராத அண்ணனை பத்தி தப்பு தப்பா பேசுற வேலையும் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு போக இதுல வெக்ஸானவன் மாறு விஷயத்துல ஹீரோயினை பார்க்க வர அதை ஹீரோயினோட அண்ணனும் அவன் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு அவனை போல பொழந்து கட்டிட்டு ஒரு ஆட்டோல ஏத்தி அனுப்பி விடுறாங்க. இதுல கடுப்பானவன் ஹீரோயினை மீட் பண்ணி உனக்கும் எனக்கும் இடையில உன் அண்ணன் தான் இருக்கான், அவனை நான் கொல்ல போறேன்னு சொல்ல இதுல பயந்து போன ஹீரோயின் அவன் அண்ணன் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றா. அப்ப ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அந்த சைக்கோவை அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வைக்கிறாங்க. அவனும் அவளுக்காக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். ரொம்ப நேரம் ஆயும் ஹீரோயின் வராதனால திரும்ப கிளம்பி வீட்டுக்கே போறான். அப்ப ஹீரோயினோட அண்ணனும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த சைக்கோ வீடு ஃபுல்லாவுமே ஹீரோயினோட போட்டோ தான் ஒட்டி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்து கடுப்பானவன் அந்த சைக்கோவை அடிச்சு போட்டுறான். இதுல டென்ஷன் ஆனவன் ஹீரோயினை கடத்தி அவனை பிடிச்சி ரொம்பவே டார்ச்சர் பண்றான். அப்ப உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்தே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீ சாரில இருக்கும்போது உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கணும் வில்லத்தனமா மூஞ்ச வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு யதார்த்தமா வந்த ஒரு ஆளும் ஹீரோயினை காப்பாத்தலான்னு பார்த்தா அவனையும் அந்த சைக்கோ கொடூரமா கொலை பண்ணிடுறான். இதை பார்த்து பயந்து போன ஹீரோயினும் சரி இனிமே இவன் ரூட்ல போய் தான் நம்ம சமாளிக்கணும்னு அவன்கிட்ட நல்ல விதமா பேச்சு கொடுக்குறா. அப்ப அந்த சைக்கோவும் இன்னைக்கு எனக்கு பர்த்டே அதுக்காக நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்ட்டு அங்க உள்ள ஒரு கபோர்ட திறந்து அதுல அவன் அண்ணனை அடைச்சு வச்சிருப்பான் போல அவனை வெளியில எடுத்து கொடூரமா டார்ச்சர் பண்ணி ஹீரோயினோட கண்ணு முன்னாடியே அவன் அண்ணனை கொலை பண்ணிடுறான். இதெல்லாம் பார்த்து கோவமான ஹீரோயினும் அவ கட்டியிருந்த சாரியாலேயே அந்த சைக்கோவோட கழுத்தை நெரிச்சு சாகடிச்சிடறா.